ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பு பச்சை பயிறு உளுந்த வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரிசி சேர்க்காம நம்ம எப்படி இட்லி தோசை செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. கம்பில் கேழ்வரகுல வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து நான் 200 கிராம் கம்பு எடுத்திருக்கேங்க, 100 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன், 50 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் 8 மணி நேரம் 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றி தேவையான உப்பு சேர்த்து நம்ம ஒரு 6 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்லா பொங்கிருக்குங்க. இந்த மாவில் தான் நம்ம வந்து சாஃப்டான இட்லியும் தோசையும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. கம்பு பச்சை பயிறு இருந்தாலே போதுங்க, சமையல் சோடா சேர்க்காம ஒரு சாஃப்டான இட்லி தோசை சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க. இட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் 2 கரண்டி மாவு சேர்த்து நல்லா முறு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க. இந்த இட்லி தோசைக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புங்க. மீன் குழம்பு, சாம்பார், கார சட்னி ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுங்க. இது வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைந்த கம்பு தோசை அடிக்கடி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை மீன் குழம்பு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.